ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திலம் சேனல். நித்திலம் சேனலில் இன்றைக்கி சூப்பராக ஹெல்த்தியான ராகி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. முதல்ல ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், ஜீரகம், பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இந்த ரொட்டி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை வதக்குனதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்து வதக்கிக்கிறேன். ரொட்டினாவே முருங்கைக்கீரை சேர்த்தோம்னா செம சூப்பராக இருக்கும். ஃபைனலாக ஒரு கேரட்டை துருகி சேர்த்து வதக்கிக்கிறேன். கேரட்டை ரொம்ப நேரம் வதக்க வேணாம், லைட்டாக வதக்கவும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். வதக்குனதை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நித்திலம் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. கூடவே பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிறேங்க. சப்பாத்தி மாவு எந்த மாதிரி பிசைவீங்களோ அந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கிறேங்க. முதல்ல தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து இதை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்து அடை மாதிரியே தட்டிக்கலாம். நான் வாழை இலையில் தட்ட போகிறேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். வாழை இலை இல்லைன்னா பால் கவரிலோட தட்டிக்கலாம். விரிசல் இல்லாமல் ஈவனாக ஒரே மாதிரியாக தட்டிக்கிறேங்க. இந்த மாதிரி தட்டி முதல்ல எடுத்து வச்சுக்கிறேங்க. அடுத்து தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கிறேன். தட்டுன்னு அந்த ரொட்டியை இது கூட சேர்த்து ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. இந்த ரொட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்ல வாசனை வரும். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேங்க. சூப்பராக இருக்கும் ரொட்டி. அந்த தோசைக்கரண்டியை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து 2 பக்கம் அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். கமகமனு சூப்பரான ஹெல்த்தியான ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ராகி ரொட்டியோட சைடிஷாக தேங்காய் சட்னி, நாட்டு சக்கரை, ஒயிட் சுகர் வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.